குலசேகராழ்வார் திருவடிகளே சரணம். உஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். கும்பே புனர்வசௌ ஜாதே கேரளே சோழபட்டனே கௌஸ்துபாம்சம் தராதீசம் குலசேகரமாஸ்ரயே. இந்த முகுந்த மாலை என்கின்ற பிரபந்தத்தை பார்த்துன்னு இருக்கோம். முதல் ஸ்லோகத்தை கொஞ்சம் விரிவாக பார்க்குறோம். இந்த குலசேகர ஆழ்வாரோட தனியன் முன்னாடி பார்த்தோமே, அவருக்கு என்ன சுபாவத்தில் தினம் ஸ்ரீரங்கம் போகணும், ஸ்ரீரங்கத்தில் போய் நம்பெருமாளை சேவிக்கணும், ரங்கநாதர்கிட்ட நம்மளோட சிறப்பெல்லாம் நம்ம என்ன அவரோட சிறப்பெல்லாம் நம்ம கிட்ட போய் நின்று அனுபவித்து சேவிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு சிறப்பு வரணும். அப்படின்னா அது நிச்சயமாக ஸ்ரீரங்கத்தில் போய் பெருமாளை சேவிக்கணும், அப்போ தான் அதில் கிடைக்கும் அப்படின்லாம் அவருக்கு ஒரு அபிப்பிராயம். தினமும் ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்னு சொல்லிகிட்டே இருப்பார். போக முடியாது. பெரிய பாகவதார்கள்லாம் வருவாள். அவள் வந்துட்டா அவளோட என்ன பண்ணணும், அளவலாகணும், அவளுக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணும், ததியாராதனை பண்ணணும். அப்படின்னா நாள் ஒரு நாளும் கடந்து போயிட்டே இருக்கு. ஆனால் இந்த பெருமாளுக்கிட்ட தனக்கு என்ன சொல்கிறார், நாம ஜபம் அது பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். பக்தி மார்க்கத்தில் இருக்கணும்னு சொன்னால் அதற்கு பாராயணம் ரொம்ப அவசியம். என்ன பாராயணம் இருக்கணும், நாமங்களை தொடர்ந்து ஜபிக்க வேண்டும். பக்தி யோகத்துக்கு சிறப்பானது. அதற்கு ஈடாக மற்றொன்றை சொல்லுவது என்பது ஏற்புடையதில்லை, அதில் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மனப்பான்மையில் அவர் என்ன பண்ணுறார், நாமங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். முதல் ஸ்லோகத்தை என்ன பார்த்தோம், ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி. நாதேதி நாதன், ஸ்ரீநாதன் என்கின்ற நாமம் மிகவும் சிறப்பானது. ஸ்ரீக்கு மட்டும் நாதன் அப்படின்னு அப்படி ஒரு நாளும் இல்லை. ஸ்ரீ என்று சொன்னால் தெய்வத்தன்மை பொருந்திய, மேன்மை பொருந்திய, சிறப்பு பொருந்திய அப்படின்னு சொன்னால். ஸ்ரீ என்று சொன்னால் மகாலட்சுமிக்கு மட்டும் அவன் நாதன் இல்லை. ஸ்ரீ என்று சொன்னாலே 6 விதமான பொருள்களை தரும், மேன்மையை தரும் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீயோட கூட இருக்கிறதுனால ஸ்ரீக்கு நாதன். அந்த ஸ்ரீக்கு தொடர்புடைய எல்லாருமே பெருமாளுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டால் அவர் ஸ்ரீநாதனாக இருக்கிறதுனால தான், மகாலட்சுமியனோட கேள்வனாக இருக்கிறதுனால தான். முதல்ல அவர் ஆழ்வார் என்ன சொன்னார், ஸ்ரீவல்லபேதி ஸ்ரீநாதேதி ஸ்ரீவல்லபைத்தின்னு சொன்னால் அந்த ஸ்ரீயை ஒரு வார்த்தைக்கு முன்னாடி கொண்டு வந்தோன்னு வைங்க. ஸ்ரீ தயாபரேதி, ஸ்ரீய தயாபரன், பெருமாள் பெரிய தயாபரன். எப்படி ஏன்னு கேட்டால் அவன் ஸ்ரீயோட சேர்ந்துருக்கிறதுனால தான். இல்லைன்னா பெருமாள் இப்படி மேலேயே பார்த்துன்னு இருப்பார். நம்ம பண்ணுற எல்லா தப்பும் தான் அவருக்கு முன்னாடி தெரியும். எப்பவுமே அப்படி தான். அவர் ஜெகத்பிதா, அப்பான்னு சொன்னாலே பசங்களை நன்னா நேர்மையாக சிறப்பாக என்ன வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது இயல்பு. சாதாரண இந்த ஒரு ஜென்மாவுக்கு நம்மளுக்கு ஒரு அப்பா இருக்கார், அவருக்கும் இந்த ஒரு ஜென்மாவில் இதுதான் குழந்தை அப்படின்னு சொன்னால் அதுவே நன்னா வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த ஜீவனுக்குள்ளே அந்தராத்மாவாக இருக்கிற ஸ்ரீமன் நாராயணன் இந்த ஜீவனுக்கு எத்தனை யுகாந்தரமாவோ அவர் தான் தகப்பன், அவர் தான் அதுக்கு தகப்பனே. அப்போ அந்த நம்மக்கிட்ட இருக்கிற பசங்க நன்னா இருக்கணும்னு நினைக்கிறது சாதாரண விஷயம்தான். அதில் என்ன தெரியுமா, மிகைப்படுத்தி சொல்வதற்கு அதில் எதுவுமே இல்லை, அதுதான் இயற்கை. ஆனால் அது அந்த ஜீவனுக்கு தெரியல. நம்மளுக்கு இப்போ பெருமாள்கிட்ட தான் எல்லாம் கேட்டுக்கணும் அப்படின்னு தெரியாதனால ஆப்ட இடத்துலலாம் போயிட்டு வருது, எங்கெங்கே என்னென்ன கிடைக்கும்னு தேடின்னு வருது. ஆனால் அப்படி ஒரு தேடின்னு வந்தால் அந்த அப்பா என்ன நினைப்பார், என்ன இந்த பசங்க நம்மக்கிட்ட சொல்லாமல் எங்கேயோ போயின்னு இருக்கு அப்படின்னு. இந்த 100 வார்த்தைக்கு முன்னாடி கூட பார்த்தோம், பெருமாளை நம்ம தொணக்கிறதுன்னு அவர் நினைக்க மாட்டார். அதாவது எல்லாம் நம்மளை தான் கேட்கணும், நம்மளை கேட்டால் நிச்சயமாக கொடுத்துருவோம். யாருக்கிட்ட கேட்டு உக்காண்ட இடத்துலேருந்தே ரிமோட்டில் வாங்கி தர மாதிரி பெருமாள் மனசில் வச்சுட்டா என்ன இருக்குதோ அது நம்மளை தேடி வரத்துக்கு அவர் சுவாமி அனுகிரகம் பண்ணுவார். அதனால் நாதேதின்னு சொன்ன உடனே என்ன அவர் எல்லாருக்கும் நாதன், ஸ்ரீக்கும் நாதன், இந்த ஜீவனுக்கும் நாதன்னு தெரிஞ்சுது. அப்புறம் நாகசயனேதி அதுவும் பார்த்தோம். நாகசயனம் என்று சொன்னால் என்ன, ஆதிசேஷத்து பரியங்கம் யாருக்கு இருக்குது, சிவன் நாராயணனுக்கு தான் இருக்குது. அப்புறம் அந்த ஆதிசேஷனில் படுத்துருக்காம தான் வெள்ளை அணையை அப்படின்னு சொன்னால் அந்த ஆதிசேஷன் வெளுப்பாக இருக்குது. ஆனால் அந்த ஆதிசேஷனுக்கு கீழே படுத்துருக்கிற பெருமாள் அவரோட நீலமேக வர்ணம். அப்புறம் என்ன தெரியுமா, அந்த மேகவர்ணனும் அவருடைய கண்ணில் இருக்கிற கருப்பும் அது பட்டு ஆதிசேஷனோட நிறமே மாற அளவுக்கு அவர் அதை மாற்றிடுது அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு ரசோக்தியாக சொல்கிற விஷயந்தான்.
அதுக்கப்புறம் ஆதிசேஷனோட தலை அவருடைய பணாகம் இருக்கே 5 தலை நாகம்னு வச்சுக்கோங்களேன். அது ஆதிசேஷன் ரொம்ப அதுக்கு வயசு ஆக ஆக அதனுடைய தெரியுமா ஹார்டன்டு கால்சியம் மாணிக்கம் போல ஒளிரும். அந்த அது தலைமையில் இருக்கிறது. அதனால் பெருமாள் எப்படி எப்போவுமே கண்ணை சிமிட்டிக்கிட்டு இருக்கா மாதிரி தெரியுமா? எப்படி ஏன் பெருமாள் கண்ணை சிமிட்டுறார் அப்படின்னு கேட்டால், அந்த ஆதிசேஷனோட தலைமையில் இருக்கிற ஒரு தலையில் இருக்கிற மாணிக்கம் அப்படி ஆதிசேஷன் குனிஞ்சு கிட்ட பார்க்கும்போது அதில் இருக்கிற ஒளி பெருமாளோட கண்ணு மேலே படுறதாம். அதனால் பெருமாள் கண்ணை சிமிட்டிக்கிறார் அப்படின்னு. அதாவது பெருமாளை நம்பெருமாளை என்ன தெரியுமா, ரங்கநாதரை ஸ்ரீரங்கத்தில் போய் சேவிக்கும் பொழுது யாருக்கெல்லாம் எப்படி ஒரு அனுபவம் கிடைக்கிறதோ அந்த அனுபவத்தை அவளோட ஸ்லோகத்தில், அவளோட பாசுரங்களில், அவளோட எழுத்தில் அதை என்ன பண்ணியிருக்கா, பதிச்சிருக்கா. அதனால் அப்படி பதிவு பண்ணியிருக்கிறதுனால அதை நம்ம பார்க்கும்போது இப்படியெல்லாம் பெருமாள் அனுபவம் கொடுத்துருக்காரா, ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நம்மளும் அதில் என்ன பண்ணிக்கலாம், ஆழங்கால் பட முடியும். அதே மாதிரி ஜெகன்னிவாசேதி, ஜெகன்னிவாசன் என்ன சொன்னால் இந்த உலகத்துக்கே நிவாசனமாக இருப்பவன். நம்ம நிவாஸ் அப்படின்னு சொன்ன லக்ஷ்மி நிவாஸ், அப்புறம் ஆத்ரேய நிவாஸ் அப்படின்னா சொன்ன அந்த ஆத்ரேய கோத்திரத்தில் இருக்கக்கூடிய இடம், வசிக்கின்ற இடம் நிவாசம். ஸ்ரீ வசிக்கின்ற இடம் ஸ்ரீனிவாசம். நம்மளுக்கு தெரியும் மலையப்ப சுவாமிக்கு என்ன பேர், ஸ்ரீனிவாசன்னு பேர். ஏன் அங்கே ஸ்ரீயோடு இருந்து ஸ்ரீனால தான் அவர் அங்கே வசிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஸ்ரீனிவாசன்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம சாதாரண வீடுலலாம் கூட என்ன பண்ணியிருக்கோம், அந்த நிவாசம், அப்புறம் பத்ம நிவாசம், ஆத்திரேய நிவாசம், வத்ச நிவாசம் அப்படிலாம் எழுதிப்பா. அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே இல்லைன்னா விலாஸ் அப்படின்னு எழுதிப்பா. அவள் அம்மா பேரை வச்சு ரங்கநாயகி விலாஸ் அப்படின்னு எழுதுவா. ஸோ இது எல்லாமே ஒன்றும் எங்கே வசிக்கிறோம்ன்றத சொல்லுறது. அதுபோல் இந்த பெருமாளுக்கு ஜெகன்னிவாசம், இந்த ஜெகமே அவருக்கு வசிப்பிடம், இந்த ஜெகமே அவரிடத்தில் வசிக்கிறது. அதனால் ஜெகத்துக்கும் ஜெகன்னிவாசன்னு பேர், பெருமாளுக்கும் ஜெகன்னிவாசன்னு பேர். ஆனால் ஏன் இந்த ஜெகன்னிவாசன்ற பேருன்னு சொன்னால் அதற்கு நாராயணன். ஜெகன்னிவாசன் யார், நாராயணன். நாராயணம், இது 3 தான் அதில் இருக்கிற முக்கியமான வார்த்தைகள். அந்த பதத்தை இப்படி தான் நம்ம பண்ணோம். ர என்று சொன்னால் உயிருள்ள வஸ்துக்கள் அனைத்தும். சின்ன விஷயமா, அதாவது எவ்வளவு எளிமையாக நம்மளால் இதை புரிஞ்சிக்க முடியுமோ அவ்வளோ விஷயமா. அதாவது ர அப்படின்னு சொன்னால் உயிருள்ள வஸ்துக்கள் அனைத்தும், எல்லாம் இந்த 17-14 லோகத்திலையும், அப்புறம் அண்ட தடாகத்திலையும், அப்புறம் இந்த பிருத்திவியில் நம்மளுக்கு அடிக்கடி கணக்கு சொல்லிட்டு இருக்கோம் 800 கோடி 850 கோடி அப்படின்னு. அதில் அதே மாதிரி இது மனுஷன் மட்டும்தான், பசு பக்ஷி பிராணி, அப்புறம் வளர்ற மரம், அப்புறம் எல்லாமே இருக்குது. அதனால் அதில் எல்லாத்துக்குமா சேர்ந்து ர அப்படின்னு சொன்னால் அந்த ரூட் வருபு பிரகாரம் உயிருள்ள வஸ்துக்கள் அனைத்தும். நர அப்படின்னு சொன்னால் அந்த இல்லாதது இருக்கிற, அப்படி இல்லாத வஸ்துவே கிடையாது அப்படின்னு. அதுபோல் நரா நாரா அப்படின்னு அதை தீர்க்கமாக சொன்னால் எல்லாவற்றுக்குள்ளும், இந்த உயிருள்ள வஸ்துக்கள் எல்லாத்துக்குள்ளும் இருப்பவன் என்ன, சிவன் நாராயணன். அதாவது நம்ம எல்லாருமே ந அப்படின்னு சொன்னால் நர அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் பெருமாளுடைய சரீரத்தில் ஒரு அங்கம். அது நம்ம எந்த அங்கத்தில் எந்த ஏரியாவில் இருப்போம், அவருடைய வஸ்து சரீரம் எவ்வளோ பெருசு, அதில் நமக்கெல்லாம் எங்கே இடம் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. எப்படி கண்டுபிடிச்சிக்க முடியும் அது? ஆனால் நம்ம இந்த எல்லா ஜீவராசிகளும் பெருமாளுடைய சரீரத்தில் ஒரு அங்கம். ஆனால் அதனால் ஜீவனுக்கு என்ன கிடையாது, வித்தியாசமே கிடையாது. எல்லாரும் ஜீவராசிகள் அனைத்தும் பெருமாளுடைய சரீரத்தில் அங்கம். அயனம் அப்படின்னு சொன்னால் அதோட கட்டுப்பட்டு இருக்கிறது. இந்த உலகம் ஃபுல்லாக பெருமாளுடைய கட்டுப்பட்டு இருக்குதுன்னு சொன்னால் நம்ம என்ன வேணுமோ அதை அங்கேயே கேட்டால் போகிறோம், யாரெல்லாமே கேட்க வேண்டாம். ஒரு கம்பெனிக்கு போகிறோம், ஒரு பெரிய இடத்துக்கு போகிறோம், இல்லை ஒருத்தரை மனுஷரை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனியோட சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அவர் யாரோ அவர்கிட்ட பேசுறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடச்சி நம்ம அவரோட பேசுகிறோம், அவரோட பேசுறதுக்கு மட்டும்தான் காத்துன்னு இருக்கோம் அப்படின்னா அங்கே பேசினாலே கீழே இருக்கிற எல்லா வேலையும் சிறப்பாக நடக்கும். அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை. ஆனால் அதுக்கு தவிர அப்போ என்னாச்சு, எங்கே கேட்கணுமோ அங்கேயே கேட்டுட்டா இதில் பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுவார். அடடா நம்ம பசங்க நம்மளை கேட்கறது, அதுகளை என்ன கேட்குறதோ அதை கொடுக்கணும் அப்படின்னு கேட்ட பிரகாரம் கொடுக்கறதுனால தான் அவருக்கு வரதன்
பேரே அவருக்கு என்ன பேர்? வரந்ததாதி, கேட்ட வரத்தை கொடுக்கறதுனால தான். இந்த ஜெகன்னிவாசன்னு சொன்னால், இப்போ நம்ம சொன்னோம் நாராயணன்னு, நாராக அயனக நாராயணக அப்படின்னா, இந்த எல்லா கூட்டு பொருள் இருக்க உயிருள்ள எல்லா வஸ்துக்களுக்கும் அந்தர்யாமி இருப்பவன், எல்லா வஸ்துக்களுக்கும் தலைவனாக இருப்பவன், எல்லா வஸ்துக்களையும் தன்னிடத்தை கொண்டிருப்பவன் என்னவன்? நாராயணக. அந்த நாராக அயனக அப்படின்னு சொன்னால், அந்த பொருள் இருக்கே, இந்த உயிருள்ள வஸ்துக்கள் எல்லாவற்றத்தோட கூட்டமும் தனித்தனியாக ஒருத்தராக சொல்கிறோம். இப்போ நம்ம 4 பேர் உட்காந்துருக்கோம் அப்படின்னா, 4 பேருக்கு ர அப்படின்னா நம்ம எல்லாருமே இந்த ரல சேர்ந்தவா தான். ர அப்படின்னா அது இல்லாதவன். அதுபோல் அந்த அடிப்படையில் அதை பற்றி நம்ம யோசிக்கும் பொழுது, நாராயணன் அப்படின்னு சொன்னால் அவர் எங்கே இருக்கார்? இந்த ஜகத்தில் இருக்கார். ஜகமே அவருக்கு இருப்பிடம். இந்த ஜகமே அவருக்கு இருப்பிடம். ரொம்ப சின்ன அவுட்டர் லைனில். ஆனால் அவரிடத்துல தான் இந்த உலகமே இருக்குது. அப்புறம் என்ன, நம்ம ஃபிசிக்ஸு பாடமெல்லாம் படிக்கிச்சு, அஸ்ட்ரானமிலாம் படிக்கும்போது என்ன சொல்கிறோம்? ஆகாசத்தில் போய் நின்று நம்மளோட ஏரோப்ளேனில் அப்புறம் விண்வெளி கலன்களில் போய் பார்க்கும்போது என்ன சொல்கிறது? இந்த பூமியெல்லாம் மதந்துக்கிட்டு இருக்கு. ஆகாசத்தில் பூமி, எல்லா விதமான கோள்கள், என்ன 9 கிரகம் எல்லாம் முதந்துக்கிட்டு இருக்கு. சூரியனை சுற்றி எல்லாம் வருது, அவன் நிலாவை சுற்றி பூமியை சுற்றி நிலா வருது, பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிறது, அப்படிலாம் பார்க்குறோம். ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிறதுன்னு சொன்னால், இந்த பூமியில் எவ்வளோ பெரிய ஒசரமான பில்டிங்லாம் இருக்குது. நம்ம ஊர்லேயே நிறைய உயரமான பில்டிங் இருக்குது. வெளிநாட்டில் மேற்கத்திய நாடுகள், கிழக்கத்திய நாடுகள் அப்படின்னு சொன்னால், அங்கெல்லாம் 200 மாடி 300 மாடி இருக்கிற கட்டடமெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால், அதை எப்படி நம்ம பார்த்துக்கிறது? அங்கே அது எப்படி பூமியில் தோண்டி நிற்கிறது? அது முதத்துக்கிட்டே வரைச்சே சாஞ்சிடுமோ அப்படின்னு சொன்னால், இல்லை, இதையெல்லாம் தாங்கி பிடிப்பதற்கு ஒன்று இருக்குது. அது பிரகாரம் தான் சுவாமி தன்னுடைய அந்த சக்தினால் என்ன பண்ணிருக்கார்? தாங்கி பிடிச்சுன்னு இருக்கார். இதனால தான் கீதையில் என்ன இது சொல்லச்சு, பகவத்கீதையில் அர்ஜுனன்கிட்ட சொல்லி கொடுத்துருக்கார். நீ அப்பா, நான் அந்த உலகத்தை நான் தான் தாங்கி பிடிக்கிறேன்னா, ஏன்னா அதை தூக்கி பிடிக்கிறதுக்குள்ள எனக்கு அப்படியே மூச்செல்லாம் விட்டு போய் வேத்து விறுவிறுத்து ஆகும்னு நினைக்காத. ஏகாம்ஸ்தேன சிதோ ஜெகத் விஷ்டாப்பியகமிதம் கிறிஸ்தம் ஏகாம்ஸ்தேன சிதோ ஜெகத். என்னுடைய சுண்டு வரல் நுனியில் ஒரு சின்ன ஒரு தெரியுமா முடியோட பிரமாணத்தில் இந்த உலகத்தை நான் தாங்கி பிடிச்சின்னு இருக்கேன். அதனால் என்ன, இந்த உலகத்தையே தாங்கி பிடிச்சின்னு இருக்கேன்னு சொன்னால் என்ன, அது யாருக்கும் அது தெரியவே தெரியாது. இப்போ நம்ம கழுத்தில் ஒரு மணி போட்டுருக்கோம். அந்த 10 ரூபாய்க்கு தான் மணி வாங்கியிருக்கோம். அந்த மணி வாங்கி போட்டுன்னு இருந்தால் அது எல்லா மணியும் ஒரு நூலில் கோர்த்து கரெக்டாக ஒரு எட்ஜு போட்டு முடிச்சிருக்கு. அது போட்டுக்கும்பொழுது அதில் இருக்கிறது நம்ம தான் போட்டுன்னு இருக்குமா? நமக்கு தான் அது தெரியுறதா அப்படின்னு கேட்டால், அந்த உள்ளுக்குள்ளே கோத்துருக்கிற நூலோ அது ஒயரோ அது நம்மளுக்கு தெரியாது. அது மணி கரெக்டான ரவுண்டில் இருக்குது. ஆனால் எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்னா, அது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த நூலை எடுத்துவிட்டோமான எல்லா மணியும் என்ன பண்ணிடும்? உருண்டு ஓடிடும், சிதறிடும். அப்போ தான் தெரியும். அதுபோல் இந்த ஜீவராசிகள் அனைத்தும் ஒரே கோட்டில் ஒரு கோர்வையான ஒரு நூல் இழையில் கோத்து கட்டினா போல இவை அனைத்தும் இறைவனோடு பரபிரம்மத்தோடு தொடர்புடையது, பரபிரம்மத்தோடு இணைத்து கட்டப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நாராயணா. சரி, இந்த பெருமாள் என்ன பண்ணிருக்கார்? பிரளய காலம் வந்தது. பிரளய காலம் வந்த பொழுது பெருமாள் என்ன பண்ணுறார்? உண்டு உமிழ்ந்து அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார்? இந்த உலகத்தையே தானே சாப்பிட்டுட்டார், தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வச்சுனுட்டார். அப்புறம் ஒரே ஒரு ஆலை இலையில பட்டஸ்ய பத்திரஸ்ய குட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் அந்த வடபத்திரசாயி என்ன பண்ணுறாரு? அந்த இலையில படுத்துக்கிண்டு ஒரே ஒரு கட்டவரலில் தூக்கி வாய்க்குள்ளே வச்சுட்டு இருக்கார். அவருடைய வயிற்றுக்குள்ளே இந்த உலகம் 7 14 உலகமும் அவருடைய வயிற்றுக்குள்ளே அடக்கம். இது இந்த கருத்து, இந்த கான்செப்ட் இருக்க ஆலிலை கண்ணன் இருக்காரு. அந்த ஆலிலையில் இருக்கிற கிருஷ்ணனோட அந்த கான்செப்ட் மாத்திரம் சாதாரணமாக நம்மளுக்கு எட்டின அருவி வச்சு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படி சொன்னாலும் அதில் என்ன இருக்கும்? அந்த பிரளய காலத்தில் இலை மாத்திரம் எங்கேருந்து வந்தது? பிரளய காலத்தில் கிருஷ்ணர் மட்டும் எங்கேருந்து வந்தார்? அவருடைய கழுத்தில் அத்தனை நகை மாலையெல்லாம் எப்படி இருந்தது? அவரால் எப்படி அந்த கட்டவரலை தூக்கி வாய்க்குள்ளே வச்சுக்க முடியுது? அப்போது அவரோட மயில் பீலி தோகை அந்த காற்றுல அசைகிற மாதிரி கூட ஒரு நம்ம சில ஃபோட்டோலாம் பார்க்குறோமே அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் நம்மளோட அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். நம்மளோட கிராஸ்பிங் பவர்னு ஒன்று இருக்குமே, அதற்கு அப்பாற்பட்டது. அந்த கிராஸ்பிங் பவருக்கு அப்பாற்பட்டதுன்னு அந்த சொல்கிற வார்த்தை எப்படின்னு கேட்டால், இப்போது ஒரு 4ஆம் கிளாஸ் குழந்தை இருக்குது. அது கேர்ள் சைல்டாக இருந்தாலும் பாய் சைல்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த 4ஆம் கிளாஸ் குழந்தைக்கு நம்ம ஒரு கணக்கு சொல்லித்தரோம்.
அதனோட 4ஆம் கிளாஸ்க்கு என்ன அறிவில் அது அந்த என்ன கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுக்குமோ, எத்தனை கடினமான செய்திகள் அதற்கு மனசில் வருமோ அவ்வளோதான் அது புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு போய் அப்போவே ட்ரிக்னாமெட்ரி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லணும். ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள்னால் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஆப்போசிட் ஆங்கிள்லாம் என்ன ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் 1000 குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறோன்னு வைங்களேன், 1000 குழந்தைக்கும் அது இந்த கான்செப்ட் தெரியாது. ஏன்னா அப்போ இதுபோல் லாஜிக்கல் சீக்வன்ஸில் புரிஞ்சுக்கிற சக்தி அந்த வயசுக்கு உண்டான மெச்சூரிட்டிக்கு குறைவு. அதனால தான் என்ன பண்ண முடியாது, ஒரு 4 வயசு குழந்தைக்கு நம்ம என்ன பண்ண ட்ரிக்னாமெட்ரியோ காஸ் தீட்டா சைன் தீட்டா ரைடர் ப்ரூஃபு அதெல்லாம் நம்மளால் சொல்லிக் கொடுக்க முடியாது. தானாக அது எப்படியோ தெரிஞ்சுக்கோன்னு சொன்னால் அது பகவத் என்ன சங்கல்பம். அது சில குழந்தைக்கு வரும். அது சில குழந்தைகன்றதோட எத்தனையோ 1000 குழந்தைகளுக்கு நடுவில் ஒரு குழந்தைக்கு வரும். அது எப்படி அந்த கான்செப்ட் இப்போ 4ஆம் கிளாஸ் படிக்கச்சே புரியாதோ, அதுபோல் நம்ம நினச்சிட்டுக்கோம் நம்ம வளர்ந்துருக்கோம், நம்மளுக்கு நிறைய வயசாக இருக்குன்னு. அப்படி இருந்தாலும் அந்த ஆலிலை கண்ணன் கிட்ட ஒரு பிரளய காலத்தில் ஒரே ஒரு ஆலில மட்டும் எப்படி இருந்தது, பெருமாள் மட்டும் எப்படி இருக்கார், அவருடைய தொகையில் கிரீடத்தில் மயில் பீலி மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கெல்லாம் நம்முடைய பதில் இல்லை. அதை சொல்லி புரிய வைக்க வேண்டிய சாமர்த்தியம் நம்ம கையில் இல்லை. ஆனால் இந்த பிரளய காலத்துக்கு தாண்டி ஆலிலையில் கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டு இருக்கார், படுத்துக்கிட்டு அந்த ஒரு கட்டவரலை தூக்கி வாய்க்குள்ளே வச்சுட்டு தன்னுடைய வயத்தில் இந்த எல்லா விதமாக 14 உலகங்களையும் தன்னுடைய வயத்துக்குள்ளேயே என்ன அடக்கி வச்சுட்டு இருக்கார். கட்டவரலை தூக்கி வாயில் வச்சுட்டு அந்த அழகான ஒரு அந்த அத்புதமான மோகன ரூபம், அந்த மோகன ரூபத்தை கண்டு நம்ம கழிக்கலாம். இந்த சிறப்பை மட்டும் பார்த்து மனது என்ன பண்ணிக்கலாம், மனம் மகிழ்ந்து அப்படியே அந்த அனுபவபூர்வமாக அதை தெரிஞ்சுக்க முடியும். இது எல்லாமே இந்த ஜெகன்னிவாசன், இந்த ஜெகத்திலேயே அவன் வசித்து கொண்டிருக்கிறான். இந்த ஜெகமே அவனிடத்தில் வசிக்கிறது. இந்த ஜெகமே அவனிடத்தில் வசிக்கிறான்னா நம்மளை போல சாதாரண மனுஷன்னு நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியும். அவ்வளோதான் முடியும். அப்போது நம்மளோட ப்ரீஃபரண்டல் லோபில் இருக்க காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் எல்லாம் புது விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் அங்கே குறைபாடு உடையதாக இருக்கிறது என்று பொருள். ஆனால் ஜெகன்னிவாசம் என்று சொல்லும்போது ஜெகமே அவனிடத்தில் வசிக்கிறது அப்படின்றதுக்கு இந்த ஆலிலைல கிருஷ்ணன் ஒரு சிறப்பான உதாரணம். அதே நேரத்தில் அதை எளிதாக புரிந்து கொள்வது என்பது நம்மை போல சாமானியர்களுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு தான் இங்கே புரியணும். அதனால தான் ஆழ்வார் என்ன சொல்கிறார், ஜெகன்னிவாசயதி ஆலாபனம் பிரதிபதம் குருமே முகுந்த. இப்படியெல்லாம் இந்த ஜெகத்துக்கு நிவாசமாக இருப்பவன் நாராயணன். அவன்தான். அவனுடைய திருவடிகளை இடைவிடாது பற்றி கொள்ள வேண்டும். அவனுடைய புகழை திருக்கல்யாண குணங்களை இடைவிடாமல் என்ன பண்ணியிருக்கணும், ஜபித்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி ஜபித்து கொண்டிருப்பவனாக என்னை ஆக்கு, நீயே ஆக்கிவிடு, நான் ஆகணும் அப்படின்னு கேட்டாக்க நம்மக்கிட்ட ஏதோ கொஞ்சம் பொறுப்பு இருக்க மாதிரி இருக்கும். அவ்வாறு இல்லை. என்னை அப்படி உன்னுடைய திருநாமங்களை இடைவிடாமல் ஜெபிப்பவனாக என்னை ஆக்கு அப்படின்னு ஆழ்வார் இந்த பாசுரத்தில் இந்த ஸ்லோகத்தில் கேட்டுக்கிறார். அடுத்த ஸ்லோகத்திலேருந்து இன்னும் என்ன விரிவாக ஆச்சாரியான ஆழ்வார் தன்னுடைய பாசுரங்களில் சொல்கிறார். அவருடைய ஸ்லோகங்கள் முகுந்தனை பற்றி என்ன சிறப்பாக சொல்லுகிறது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா முகுந்தனோட சிறப்பு அப்படின்னு சொன்னால் மோட்சப்பிரதன். அதனால் மோட்சம் கிடைக்கணும் என்று சொன்னால் எல்லா ஜீவராசிகளும் என்ன வேண்டும், ஸ்மரணை நாம ஜபம் அத்தியாவசியம் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் அதற்கு நாம ஜபங்களை சிறப்பாக சொல்கிறார். முகுந்த மாலைன்னு பேர் சொன்னதுக்கு கூட மோட்சம் கிடைக்கும், மோட்சப்பிரதன். அதனால் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அப்படின்னு சொன்னால், அர்த்தம் என்று சொன்னால் செல்வம். எதை போல செல்வம், இறைவனை இடைவிடாது பஜிக்கக்கூடிய அந்த நாவன்மை, அதுவே பெரிய செல்வம். செல்வம் என்று சொன்னால் எப்பொழுதும் அது தட் இஸ் நாட் ஒன்லி ரிலேட்டட் டு மணி. பணம் மட்டுமே செல்வம் இல்லை. பணம் இல்லாத சிறப்பான குணங்கள், சிறப்பான நாவன்மை, அவையும் கூட செல்வத்திலேயே சேர்த்து கொள்ளுதல் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் பெருமாளுடைய சிறப்பை, திருக்கல்யாண குணங்களை இடைவிடாமல் பஜிப்பவனாக என்னை நீயே ஆக்கிவிடு அப்படின்னு ஆழ்வார் பெருமாளில் பிரார்த்திக்கிறார். அந்த பிரார்த்தனையை நம்ம சார்பாகவும் நம்மளை போல சாமானியர்களும் அவரை இறைவனை பரபிரம்மத்தை இடைவிடாது பஜிக்க வேண்டும். அதற்கு அவன் அருள் இன்றியமையாதது அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். அடுத்த பதிவில் 2வது ஸ்லோகம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம்.